யாரையும் போக சொல்ல வெளியில சரிமா நம்மளுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடும், யாரை கொண்டு காப்பாற்ற முடியாது. அதனால தான் இன்ஃபெக்ஷன் இப்போ ஆயிடுனா நாங்கள் செத்து போய் நீங்கள் டெலிவரியில் போட்டிருக்கீங்க. அதுக்காக தான் பண்ணக்கூடாதுன்றக்காக தான் வந்தது. எல்லாரும் 40 45. அப்போ நான் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஊரில் வரும்போது ஊருக்கு வயசாச்சுமா எனக்கு 77. நீங்கள் கவர்மெண்ட் இல்லைங்களா? வீடு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியும் ஒரு அக்கா தான் இருக்குங்க, ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குங்க. ஒன்றுக்குமே தொட்டால் நம்மளுக்கே இன்ஃபெக்ஷன் ஆயிருங்க. நாங்கள் எடுத்தோம்னா எங்களுக்கே இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி தான் இருக்குது வீடு. எங்களுக்கே காய்ச்சல் வந்தாலும் வந்துடுதான், எங்களுக்கே நோய் வந்தாலும் வந்துடுதான் அந்த வீட்டை தொட்டா. ஆனால் அதனால தொடவே முடியல, புழுவெல்லாம் பிடிச்சி கிடக்குதுங்க. அதனால குழந்தைங்களுக்கு பாதிக்கலாம், எல்லாமே பாதிக்குங்கண்ணா. காற்று மூலியமா எல்லாத்துக்குமே பாதிக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். எங்கள் இந்த ஏரியாவில் எத்தனை வீடு அலர்ட் ஆகிருக்கு அத்தனை வீட்டுக்குமே பாதிக்கும் அந்த ஒரு வீட்டுனால. அதே மாதிரி அதிகாரிகிட்ட சொல்லி அது மாத்திரம் மேலதிகாரிகிட்ட சொல்லி க்ளீன் பண்ணுற அளவுக்கு மாத்திரம் உத்தரவாகி கொடுத்தாலும் அது சுத்தம் பண்ணிடலாம். அந்த அம்மா சுத்தமாக விடவே மாட்டேங்குது. இங்கிலீஷ் பேசிட்டு பாருங்க எப்படி பேசுகிறோம், தமிழே பேச மாட்டேங்கிறாங்க. அப்படி எப்படி அந்த அம்மாவுக்கு நம்ம புரிய வைக்கிறது எப்படி சூழ்நிலை சொல்லி இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. ஆனால் ரொம்ப இதுங்கண்ணா, எல்லாத்துலேயும் சின்ன சின்ன இந்த சாப்பிட்ற கப்புலையெல்லாம் தண்ணி ஊற்றிடுங்க, அதில் பூராமே புழுகுதாங்கண்ணா. சரிங்களா? ஆனால் அந்த அம்மா வந்து எதையுமே தொடரவே விட மாட்டேங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா காலடிங்கிற வீட்டை விட ரொம்ப மோசம் இது. தலைக்காணி வர எல்லாம் வேஸ்ட். இப்போ யாரு? ஆமாங்க, இது இந்த வீடியோவை பார்த்துட்டுங்க எல்லாருமே அது சுத்தம் பண்ணுற அளவுக்கு அதிகாரிகளாம் உதவி பண்ணினீங்கன்னா நாங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணிடுவோம். அந்த உதவி மட்டும் செய்யுங்க. இப்போ நீங்கள் யாருங்க, எங்கேருந்து வரீங்க, உங்களுக்கு யார் உத்தரவு கொடுத்தது? சார் இல்லை, இப்போ நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்களுக்கு யார்? எங்களுக்கு மேலதிகாரிங்க மாநகராட்சியிலேருந்து வந்துருக்காங்க சார். எந்த சோனுங்க? என்னங்க சார்? எந்த சோனு? தெற்கு ஜோனல். குப்பை தாங்க, வேஸ்டேஜ் தான், ஃபுல் வேஸ்டேஜ். நீரே நாரி கிடக்குது. 10 வருஷமாச்சுங்க அந்த குப்பைகள்லாம் இருக்குது. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக வந்திருக்குறாங்க. ஆனால் க்ளீன் பண்ணால் விட மாட்டேங்கிறாங்க, சுத்தமாகவே விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் அது டெங்காவாக மாறலாம். குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க அவங்க சண்டைக்கு வராங்க, இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க, தமிழில் பேச மாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு கூட அலோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ அங்கேருந்து எவ்வளோ எடுத்துருக்கீங்க குப்பைங்க? இருந்து ஒரு 20-30 சாக்கு எடுத்துருக்கேன். குப்பை முட்டை இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 50 சாக்கு மேலே குப்பை. சாப்பாடு நல்லா புழு பிடிச்சி கிடக்கணும், பாத்திரம் எல்லாமே அப்படி பயங்கர மோசமாக இருக்குங்க. குப்பையெல்லாம் மக்கி போய் கிடக்கு. பொம்பளை சொன்னால் பாட்டி சண்டைக்கு வருதுங்க நமக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.